என்ன உன் கல்யாணத்துல என்ன முதலாளியாவா கலந்துக்க சொல்ற? பெரிய ஆளு நீ. எப்படியோ உன் கல்யாணத்தை கலந்துக்க நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். போயிட்டு வரேன். சரிங்கம்மா. முத்து, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். டிரைவர் வண்டி எடுங்க. சரிங்கம்மா. என்னம்மா இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்க? கல்யாணத்துக்கு போறேன். நம்ம கம்பெனி யூனியன் லீடர் கல்யாணத்துக்கு தானே? இல்ல, எங்க அண்ணனோட கல்யாணம். நான் சாகரத்துக்குள்ள கலந்துக்க போற கடைசி கல்யாணம் இதுவா தான் இருக்கும். என்னதான் என் பொண்ணுடைய கல்யாணமா இருந்தாலும் அதுல கலந்துக்கிற வாய்ப்பு நீதாம்மா கொடுக்கணும். இல்ல நீதான் போடும்னா நான் இறங்கிறேன். போயிட்டு வாங்க மாமா. இது என்னோட அன்பளிப்பா கொடுத்துருங்க. என்னமா இது? 2 முழம் பூ. வாங்க பெருமாள், வாங்க. என்னப்பா தங்கச்சி என்ன காணோம்? வருவா, கண்டிப்பா வருவா. டேய், முதலாளி வராரு, முதலாளி வராரு. முதலாளி என்ன இந்த ஆள் வர்றாரு? என்ன என்னெல்லாம் அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? உங்க புது முதலாளிக்கு பதில் பழைய முதலாளி வந்திருக்கேன்னா ஒன்னு சொல்றேன், ஓல்ட் இஸ் கோல்ட். என் மருமகளுக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கான். நீங்க போயிட்டு வாங்க மாமான்னு சொன்னா அதான் நான் வந்தேன். இந்த கல்யாண பொண்ணு வேற தகப்பனோட அருமை தெரியாம வீட்டு விட்டு வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாளாமே. அதனால நீங்க தகப்பனா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க மாமா சொன்னா நானும் வந்துட்டேன். இந்தாங்க உங்க புது முதலாளியோட பரிசு, 2 முழம் பூ. என்னோட பரிசு 24 ரூபாய். மாப்பிள்ளைக்கு ஏன் தெரியுமா 24 ரூபாய் தர? அவருக்கு 24 ரொம்ப பிடிக்குமே. உங்களுக்கு கூட போனஸா 24% வாங்கி கொடுத்தாரு. அதனாலதான் இந்த 24 ரூபாவை அவருக்கு மொய்யா தர. வாங்கிக்கங்க. அண்ணன் மேல உயிரே வச்சிருக்கிற தங்கச்சி அண்ணன் கல்யாணத்துக்கு 2 முழம் பூவை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. இங்க பூவே இல்ல பாரு சாமி. இத அது கொஞ்சம் கொடுங்க. உன் கல்யாணத்துக்கு என் கையால தாலி எடுத்து கொடுக்குறேன். என் கல்யாணத்துக்கு அவ கையாலேயே தாலி எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்துட்டா. கட்டுங்க. கட்டுப்பா. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே திவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. கட்டிமல கட்டிமல மாப்ள மாங்கல்ய தர்மம் பண்ணுங்க. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே சஞ்சீவஹரத சதம் சதமானம் பவதி ஹதாயும் புருட சுதேந்திரியாயுஷ்டேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி. என்னடா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன ஐயா, இது செட்டில்மெண்ட் இயர். கிட்டத்தட்ட 2000 பேருக்கு 200 ரூபாய் வீதம் இந்த மாசத்துல இருந்து சம்பளம் ஏத்தி கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனை ஏற்படும். ஓ, நீ மட்டும்தான் இருக்கியா? அடிக்கடி மறந்துடுற. ஆமா, இப்ப கம்பெனி நிர்வாகம் பண்றது யாரு? உங்க மருமக. கரெக்ட். ஐயா, மருமகளை கம்பெனியை நிர்வாகம் பண்ண அனுப்பிச்சு வச்சிங்க. ஆனா அந்த யூனியன் லீடர் அவங்க அண்ணன் இன்னும் ஒன்னும் பண்ணாமே வச்சிருக்கீங்க. நான் கூப்பிட்டு வர சொன்னேன் ஒரு தொழிலாளிய. அவனை கூப்பிட்டு வந்தியா? அவன் வந்திருக்கான் முதலாளி, வெளியே தான் இருக்கான். உள்ள கூப்பிட்டு வா, இங்க நடக்கிற வேடிக்கை பாரு. சரிங்க. பாத்து வாயா. அங்கே இல்லையா? இவன் தான் முதலாளி. வணக்கம் முதலாளி. அன்னைக்கு தண்ணி போட்டு வேலை செஞ்சதுனால உன்னதான உங்க யூனியன் லீடர் 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணா? ஆமாங்க. உன்னை தற்காலிகமா வேலை நீக்க செஞ்ச அவனை நீ சஸ்பெண்ட் பண்ண வேணாம்? நான் ஒரு சாதாரண கூலி. நான் எப்படிங்க ஒரு தலைவனை போய்?
நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சேன்னா உங்க தலைவனை ஃபேக்டரி பக்கமே வராம செஞ்சிடலாம். என்ன செய்யணுங்க? மேனேஜர், லாரியில வர 10 லோடு பொது பஞ்சம் வேற குடோன்ல நீ இறக்கிடு. நம்ம குடோன்ல இருக்கிற வேஸ்ட் பஞ்சை நீ எரிச்சிடு. எரிஞ்சு போனது லாரியில வந்த 10 லோடு பொது பஞ்சு தானே தொழிலாளிகளை நம்ப வைக்கணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், பஞ்சு எரிஞ்சதுக்கு காரணம் நான் தான் நீ தொழிலாளிகிட்ட ஒத்துக்கணும். ஐயோ, அப்படி நான் ஒத்துக்கிட்டா தொழிலாளிங்க அடிச்ச கொண்டுடாங்க முதலாளி. உன்னை யாரா பஞ்ச கொளுத்த சொன்னா? நீ பீடிய கொளுத்து. ஐயா, இத பண்ணா நம்ம எப்படி யூனியன் லீடரை வெளியே அனுப்ப முடியும்? அதான் முதலாளி லோகநாதன். இந்த 20,000 ரூபாய் நீ புடி, நீ வேடிக்கை பாரு. ஒரு பீடிக்கு 20,000 ரூபாவா? கொண்டு வரக்கூடாது. எப்படி பஞ்சல தீப்பிடிச்சு எரியுது? கிட்டத்தட்ட 1000 யூனிட் பர்ன் ஆயிடுச்சு. அதுவும் எல்லாம் எக்ஸ்போர்ட் காட்டன். இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட குறைஞ்சது 1 வருஷமாவது ஆகும். எல்லாம் இன்சூர் பண்ணிருக்குல்ல. என்னதான் நம்ம இன்சூர் பண்ணியிருந்தாலும் இன்சூரன்ஸ் காரங்க வந்து சோதனை நடத்தி பணம் நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் தொழிலாளிகளை நாம எப்படி சமாளிக்க போறோம்? நஷ்டம் நமக்கு தானே, தொழிலாளிங்களுக்கு இல்லையே. ஐயா, இது செட்டில்மெண்ட் இயர். கிட்டத்தட்ட 2000 பேருக்கு நம்ம சம்பளம் ஏத்தி கொடுத்தாகணும். குறைஞ்சபட்சம் 40 லட்சம் ரூபா இருந்தாதான் இதை நம்ம சமாளிக்க முடியும். இப்ப பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது என் மருமவ தான். எப்படியாவது தொழிலாளிகிட்ட பேசி அடுத்த வருஷம் சம்பளத்தை ஏத்தி தரோம்னு சொல்லி சம்மதி வைக்கணும். 2 வருஷமா 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க ஒரு 200 ரூபாவது அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அந்த 200 ரூபாயும் 1 வருஷத்துக்கு அப்புறம் தரேன்னு சொன்னா எப்படி முதலாளி சம்மதிப்பாங்க? நாம என்ன தரமாட்டோம் நான் சொல்றோம். இன்சூரன்ஸ் பணம் வந்தோன்னா தந்துட போறோம். ஐயா, தொழிலாளிகளை நம்ம எப்படியாவது சமாளிச்சிடலாம். ஆனா இந்த தொழிற்சங்க தலைவர் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாரே. கவலைப்படாதீங்க, அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் சமாளிக்கிறேன். அது போதுமா? தலைவா, பஞ்சு எரிஞ்சதால தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2000 பேருக்கு 200 ரூபாய் விதம் ஏத்தி கொடுக்க வேண்டிய பணத்தை அடுத்த வருஷம் கொடுக்க போறதா முடிவு பண்ணிட்டாங்களாம். விடாத தலைவா, யாரா இருந்தாலும் விடாத. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க, வணக்கம். உட்காருங்க. இருக்கட்டும். உட்காருங்க. மிஸ்டர் கர்ணன், நமக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்தை நாம தான் சமாளிக்கணும். மன்னிச்சிருங்க, நமக்கு இல்ல உங்களுக்கு. அப்படின்னா கூலி வாங்குற தொழிலாளியும் லாபம் அடைகிற முதலாளியும் எப்படிங்க ஒண்ணாக முடியும்? முதலாளிக்கு ஒரு நஷ்டம்னா அது தொழிலாளிங்களுக்கு இல்லையா? எத்தனையோ தடவை முதலாளிக்கு லாபம் வந்திருக்கு. அப்பெல்லாம் அது தொழிலாளி கொடுத்தீங்களா? நஷ்டத்தை மட்டும் பிரிக்கிற நீங்க லாபத்தை பிரிச்சீங்கன்னா இந்த நஷ்டத்தை நாங்க ஏத்துக்கிறோம். சரி, அதெல்லாம் விடுங்க, பிரச்சனைக்கு வாங்க. நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். பஞ்சு எரிஞ்சதுனால கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்கிரிமெண்ட்டை கட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் டபுளா சேர்த்து கொடுத்துறோம். இதுக்கு நான் ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாது? நஷ்டத்தை ஈடுகட்டும்னா ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற எஸ்டேட் விலை பேசுங்க, இல்ல சிட்டி போற இருக்க ஏராளமான பங்களால ஏதாவது ஒண்ணு வித்து சமாளிங்க. எதுக்காக அப்பா தொழிலாளிங்க வயித்துல அடிக்கிறீங்க? மிஸ்டர், எதை விக்கிறது எதை வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும். அனாவசியமா பேசாதீங்க. 3 வேளை சோத்துக்கு தான் நீங்களும் கஷ்டப்படுறீங்க, நாங்களும் கஷ்டப்படுறோம். முதலாளிங்கிறதுக்காக நாங்க என்ன 6 வேளையா சாப்பிடுறோம்? கண்மூடித்தனமா தொழிலாளிகளுக்காக பேசுற நீங்க நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுறதுன்னு சிந்திச்சு பாருங்க. இதுல சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏத்தி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலனா போராட்டத்தை சந்திக்க தயாரா இருங்க. போராட்டம் நடத்தியே பேர் எடுக்கிற தலைவரா நீங்க இருக்கணும்னா அந்த போராட்டத்தை சந்திக்க நாங்களும் தயார். உங்களை ஒண்ணு கேக்குறேன், தொழிலாளி தொழிலாளின்னு பேசுறீங்களே, பஞ்சு எரிஞ்சது யாரால தெரியுமா? உங்க தொழிலாளியாலதான். பஞ்சு இருக்கிற இடத்துல பீடிய பத்த வச்சு இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துறது யாரு? உங்க தொழிலாளிதான். நாங்க ஒண்ணு உங்க பணத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லலையே, அடுத்த வருஷம் சேர்த்து கொடுத்துருவோம் தானே சொல்றோம். அதுக்குள்ள இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சுன்னா உடனே கொடுத்துருவோம். இல்ல உங்க பணம் வர வரைக்கும் கம்பெனியை இழுத்து மூடனா தாராளமா மூடுங்க. நாங்களும் அந்த தொழிலாளி மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கிறோம். வேண்டாங்க, நீங்க பணம் வந்த உடனே கொடுங்க. தயவு செஞ்சு அந்த தொழிலாளி தண்டிச்சிடாதீங்க. அவரை மன்னிச்சிருங்க. தலைவர்
நம்ம தானே ஜெயிச்சோம். எங்களுக்கெல்லாம் இந்த மாசம் 200 ரூபாய் ஏறுது இல்ல? என்ன தலைவா மௌனமா இருக்கீங்க? முதலாளி ஏற்பட்ட நஷ்டத்துல நமக்கும் பங்குண்டு. ஃபேக்டரிக்குள்ள பீடி சிகரெட் குடிக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதையும் மீறி நம்ம கூட வேலை செய்யற ஒரு தொழிலாளி பீடி குடிச்சு பஞ்சல அடிச்சிட்டான். அதனால முதலாளிக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நாம தான் ஏத்துக்கணும். ஒரு தொழிலாளி வேலையை விட்டு நீக்கி அவன் குடும்ப நடுத்தருக்கு வந்து நம்மள சந்தோஷமா சாப்பிடணுமா? அவனுக்காக கொஞ்ச நாள் காத்துட்டு இருக்கிறதா தப்பு இல்ல. தலைவா, விபத்துக்கு காரணம் நான் தான். அதுக்கு தண்டனையை நானே ஏத்துக்கிறேன். பஞ்சு எரிஞ்சதால என் உடம்புக்கு நானே தீய வச்சுக்கிறேன். என்னால மத்த தொழிலாளிங்க பாதிக்க கூடாது. விடுங்கயா. வந்திருக்கிற புது முதலாளி இன்னைக்குதான் புதுசா படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறான். நேத்து வர ஒட்டு போட்ட துணியோட ஓட்ட வீட்டுல இருந்தவன் இன்னைக்கு மாடி வீட்டுக்கு போனது பெரியவள ஆயிட்டாளா? அந்த இறக்கம் இல்லாத நாய் தொழிலாளிகளை தண்டிக்கிறதா? புருஷனை ஊருக்கு அனுப்பிட்டு மாமனார் வீட்டுல உத்தியோகம் பார்க்கிறவனுக்கு இந்த தொழிலாளிகளை பத்தி என்னையா தெரியும்? கட்டிக்கிட்டவனை கட்டி பிடிக்காம கண்டவனை கட்டி பிடிக்கிற நினைக்கிற அவளுக்கு இந்த தொழிலாளிகளை பத்தி என்னையா தெரியும்? நீ அடிக்கிறதுக்காக தான் இப்படி பேசுற. என் உடம்புல நான் தீய வச்சுக்கிறேன்னு சொன்னப்போ இறக்கப்படாத உனக்கு உன் தங்கச்சியை பத்தி பேசுறதோ ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருதா? கேளுங்கயா, கேளுங்கயா, நீங்களே கேளுங்கயா. உள்ள போன நீ முதலாளி கிட்ட பேசுன, உன் தங்கச்சி கிட்ட பேசுன. இவன் நமக்கு தலைவன் இல்லையா, வந்திருக்கிற புது முதலாளியோட அண்ணன். இனிமே இவன் பேச்ச நாம கேட்டா என் குடும்பம் மட்டும் இல்லையா, உங்க எல்லாரும் குடும்பமும் நடுத்தருக்கு வர வேண்டியதுதான். மணிக்கம், 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 என்ன மன்னிச்சு மணிக்கம், மணிக்கம், நான் சொல்லிச்சு மணிக்கம். ஓடா, நான் முதலாளி கிட்ட தான் பேசுறேன், என் தங்கச்சி கிட்ட பேசல. என்ன மன்னிச்சிருங்க ராமு, நான் சொல்றது கேளு. பீட்டர், ஜான், எனக்கு நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு, என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, 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 நீங்க பண்ண நம்புறேன், நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றது நம்புங்க. நான் முதலாளி கிட்ட தான் பேசுறேன், என் தங்கச்சி கிட்ட பேசல.